கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மத்தேயு 9:2. திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மத்தேயு 9:2. திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு உங்களுக்கு ஏசப்பா சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, உங்கள் பாவத்தை எல்லாம் அவர் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறார். ஆமேன். சோர்ந்து போயிருக்கிறீங்களே, ஐயோ இந்த பாவத்தை செஞ்சுட்டேனே, நான் எப்படி ஏசுவா கிட்ட போவேன் அப்படின்னு ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்க. ஏசுவா விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்க, இவ்வளோ பாவம் பண்ணிட்டேன், என்னை ஏசப்பா ஏற்றுப்பாரான்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்க. இல்லாட்டி இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் மறுபடியும் அதே தவறை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களே, உங்களுக்கு ஏசப்பா சொல்கிறாரு, பயப்படாத, திடன்கொள்ளு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இனி அதை செய்யாத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எவ்வளோ கொடிய பாவம் செஞ்சுருந்தாலும் ஏசப்பா அதை இன்னைக்கு உங்களை விட்டு நீக்கிட்டார். ஆமேன். உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துட்டார். இனி அந்த தவறை செய்யாதீங்க. உங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று தான். உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டு ஏசப்போட ரத்தத்தினால கழுவப்படுங்க. ஏசப்பா என்ன உங்கள் ரத்தத்தினால கழுவுங்கன்னு நீங்கள் சொல்கிற வேலையில் ஏசப்பா அவரோட ரத்தத்தினால உங்களை கழுவி உங்களை புதுசாக மாற்றி ஆசீர்வதிப்பார். ஆமேன். உங்கள் பாவத்தெல்லாம் உங்களை விட்டு எடுத்துட்டு புது ஆரம்பத்தையும் புது வாழ்க்கையும் உங்களுக்கு தருவார். அவரை உங்கள் இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பாவத்தை எல்லாம் வச்சு உங்களை விட்டு நீக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் ஏசப்பா சொல்கிறாரு. உங்கள் பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறாரு, திடன் கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு, பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. இனி அந்த பாவத்தை செய்யாதீங்க, அவருடைய பிள்ளையாய் வாழுங்க. நிச்சயமாக அவர் இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.